ஆசீர். பொதுக்காலம் 10ஆம் வாரம் சனிக்கிழமை. தூய கன்னிமரியாவின் மாசற்ற இருதய திருவிழா. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபொழுது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய பொழுது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். அன்னை மரியாளின் ஆசி பெற்ற கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இன்றைய நாளிலே நாம் தூய கன்னிமரியாவின் மாசற்ற இருதய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். கார்ல் யுங் என்னும் உலக புகழ்பெற்ற உளவியலாளர் 1925ஆம் ஆண்டு மெக்சிகோ நாட்டில் உள்ள தேயூஸ் போப்புலோ என்கின்ற ஒரு நகரத்திற்கு சென்றார். அப்பொழுது அங்கிருந்த பழங்குடியினரின் குழுவின் தலைவர் ஒருவரை சந்திக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர் பெயர் ஓச் வியான் பியாலோ. அப்பழங்குடியின தலைவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது இவ்வாறு அவர் சொன்னார்: வெள்ளை இனத்தை சார்ந்த மக்கள் உண்மையிலேயே பைத்தியக்காரர்கள். அவர்கள் எப்பொழுதும் பரபரப்பாக பதற்றத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு யுங், வெள்ளைக்காரர்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகின்றீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த பழங்குடியின தலைவர், வெள்ளைக்காரர்கள் தங்கள் தலையை மட்டும் வைத்து சிந்திக்கின்றார்கள். எங்கள் இனத்தை பொறுத்தவரை இது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஏனென்றால் இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றாராம். ஆச்சரியம் அடைந்த யுங், நாங்கள் தலையை வைத்து சிந்திக்கிறோம் என்றால் நீங்கள் எதை வைத்து சிந்திக்கின்றீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு பதிலாக அந்த தலைவர் தன்னுடைய இதயத்தை காண்பித்து கொண்டு, நாங்கள் இங்கிருந்து சிந்திக்கின்றோம் என்று சொன்னாராம். நாம் நம்முடைய இதயத்தை பயன்படுத்தி அந்த இதயத்தால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்வு வழிநடத்தப்படுகின்ற பொழுது நம் வாழ்வு செழிப்பு மிக்கதாக மாறிவிடுகின்றது. நம்முடைய இதயத்தை பண்படுத்தி தொடர்ந்து மாசற்றதாக வைத்துக்கொள்ள நமக்கு முன்மாதிரியாகவும் அதற்குரிய வழியை காண்பிப்பவராகவும் இருக்கக்கூடியவர் நம் அன்னை மரியாள். தன்னுடைய இதயத்தை மாசற்ற இதயமாக, தூய இதயமாக வைத்திருக்க அவர் மேற்கொண்ட வழி, நடந்ததையெல்லாம் தன்னுடைய உள்ளத்தில், தன்னுடைய இதயத்தில் பதித்து சிந்தித்து வந்ததுதான். லூக்கா 2:19 மற்றும் 51. தங்களுடைய வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் நேர்மறையான அனுபவங்களாக மாற்றத் தெரிந்த மனிதர்கள் மட்டும்தான் தங்களுடைய இதயங்களை தூய்மையானதாக, கசப்பற்றதாக, கள்ளம் கபடற்றதாக வைத்திருக்க முடியும். அன்னை மரியாள் செய்தது இதுதான். தன்னுடைய சொந்த கணவனால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வானதூதரின் மங்கள வார்த்தையாக இருந்தாலும் சரி, உமது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்னும் சிமையோனின் தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் சரி, ஏன் என்னை தேடினீர்கள் என்ற மகனின் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து
நேர்மறை அனுபவங்களாக அவற்றை மாற்றிக்கொண்டார். எனவேதான் அவருடைய இதயம் தூய மாசற்ற இதயமாக இருந்தது. சாதாரணமாக யோசித்தால் மூளை சிந்திப்பதற்கும் இதயம் உணர்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இரண்டும் இணைந்து செயல்படும் பொழுது அங்கு பிரச்சனை இல்லை. எப்பொழுது இவை இரண்டும் ஒத்துப்போகாமல் தன்னிலை அறியாமல் செயல்படுகின்றனவோ அங்கு பிரச்சனை ஆரம்பமாகின்றது. நமது மூளையை சிந்திப்பதற்கு மட்டும் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த சிந்தனை வரட்டுத்தனமான சிந்தனையாக மாறிவிடுகிறது. நம் செயல்களை நியாயப்படுத்த நாம் ஆரம்பித்து விடுகிறோம். அகந்தை தலைக்கேறி விடுகின்றது. நாம் மற்றவர்களுக்கு எதிராக நீதிபதிகளாக செயல்பட ஆரம்பித்து விடுகின்றோம். பரிதாபத்துக்குரியது என்னவென்றால், நமது கல்வி முறையும் சரி, நமது சமுதாய கண்ணோட்டமும் சரி, முழுக்க முழுக்க மூளையை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. மூளையை மட்டும் மையமாக வைத்து வாழ்கின்றவர்களுக்கு அறிவுக்கு எட்டியவை மட்டும்தான் அர்த்தமுள்ளவை, சிந்தனைக்கு எட்டியவை மட்டும்தான் சிறப்பானவை, புத்திக்கு எட்டியவை மட்டும்தான் புதிதானவை, மூளைக்கு எட்டியவை மட்டும்தான் முழுமையானவை. அறிவை தாண்டியுள்ள காரியங்களில் இவர்கள் ஆர்வமற்றவர்களாக இருக்கின்றார்கள், விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவேதான் ஒரு அறிஞர் கூறுகின்றார், வாழ்க்கை எனக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்திருக்கின்றது, ஆனால் சிந்தனை எனக்கு வாழ்வை கற்றுத்தரவில்லை என்று சொல்லுகின்றார். இதற்கு மாறாக நமது சிந்தனை இதயத்தோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது நமது வாழ்வில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அன்னை மரியாவிடம் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய இதயத்தையும் தன்னுடைய சிந்தனைகளையும் இணைத்து கொண்டு செல்வதில் வல்லவராக இருந்தார். அவருடைய இதயம் தூய இதயமாக, மாசற்ற இதயமாக, பண்பட்ட இதயமாக, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இயக்க வல்லதாக இருந்தது. கைல் ஜிப்ரான் என்கின்ற ஒரு பாரசீக கவி இவ்வாறு கூறுகின்றார், நமது மனம் ஓர் உறிஞ்சுகுழல், ஆனால் நமது இதயமோ ஒரு நீண்ட நீரோடை. நம்மில் பலரும் அபரிவிதமான இந்த நீரோடையை தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு உறிஞ்சுகுழலையே தேர்ந்து கொள்ளுகின்றோம் என்பது விந்தையாக விசித்திரமாக இருக்கின்றது என்கின்றார். அதாவது நாம் அனைவரும் இதயத்தால் வழிநடத்தப்படுவதை விட நம்முடைய மனதால் நாம் வழிநடத்தப்படுகின்றோம். அது சரியானது அல்ல. அது நம் வாழ்வின் முழுமையை நோக்கி நம்மை கொண்டு செல்லாது. அது நம் வளர்ச்சிக்கு ஒரு தடையாகவே இருக்கும். தடையை தகர்ப்போம், துளிர்த்து எழுவோம். நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. நல்ல இதயம் ஒன்று தா, என் இயேசுவே எனக்கு தா. இதய வேந்தனே, எங்கள் தெய்வமே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்கு நல்ல சிந்திக்கின்ற அறிவு ஆற்றலை தந்திருக்கின்றேன். அன்பு செய்ய, அரவணைத்து கொள்ள, உறவுகளை வளர்த்து கொள்ள நல்ல இதயத்தை கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, இதில் ஏதாவது ஒன்றிற்கு நாங்கள் முழுமையான ஒரு கவனத்தை செலுத்துகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எழுகின்றன. இதை அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை, வல்லமையை, சக்தியை, உமது தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும் ஆண்டவரே. அறிவை பயன்படுத்துகின்ற அதே வேளையிலே அன்பையும் பயன்படுத்த, எங்களுடைய இதயத்தையும் பயன்படுத்த தேவையான அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும். அன்பே உருவான ஆண்டவரே, எங்கள் மாசற்ற தூய இருதய அன்னையே, இதோ இந்த நாளை ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற கனடாவை சார்ந்த திரு ராஜா, திருமதி சோஃபியா மற்றும் ஜெசிகா, ஹானா, இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமது அற்புதமான அதிசயங்கள் செய்கின்ற, எங்களை எப்பொழுதும் அன்பு செய்கின்ற, எங்களை ஆசிர்வதிக்கின்ற, உம்முடைய அபிஷேகத்தால் நிறைக்கின்ற
இந்த வரப்பிரசாதமான கரங்களிலே இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக தாங்கி வழிநடத்தியறல இதோ இந்த குடும்பத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை முழுவதுமாக நீர் ஆட்கொண்டு அவர்களை வழி நடத்தும். தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள, இந்த குடும்பத்தை நல்ல வளர்ச்சியின் பாதையில், முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்ல, நல்ல எதிர்காலத்தை தமதாக்கி கொள்ள இதோ அந்த குடும்பத்திற்காக உழைக்க மிக தொலைவில் சென்றிருக்கின்ற அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தாரை முழுவதுமாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ அந்த பணி செய்கின்ற இடத்திலே, அவர்கள் வசிக்கின்ற இடத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த இடத்தை முழுவதும் உமது தூய ஆவியின் வல்லமையால், ஆற்றலால், அபிஷேகத்தால் நிறையும் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. தங்களுடைய குடும்பத்திற்காக உழைக்க வெகு தூரம் சென்றிருக்கின்ற இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை, பராமரிப்பை தந்திரலும். இவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தனிப்பட்ட விதத்திலும் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தியறலும் ஆண்டவரே. நீர் இவர்களுக்காக வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் இவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தியறல நாங்கள் மன்றாடுகிறோம். இவர்கள் பணி செய்கின்ற அந்த இடங்களிலே இருக்கின்ற எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீய சக்திகளுடைய தாக்குதல்கள், பொறாமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அனைத்திலும் இருந்தும் இவர்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தியறலும் ஆண்டவரே. எந்தவித தீய சக்தியினுடைய தாக்குதலோ, பொறாமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகளோ, பொல்லாத பார்வைகளோ இவர்கள் மீது விழாமல் உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு இவர்களை பாதுகாத்து வழிநடத்தியறலும் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். இதோ இந்த குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்காக, குடும்பத்தை வளர்த்து கொள்வதற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும், தீர்மானத்திலும், திட்டத்திலும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. அவர்கள் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் நீர் அவர்களுக்கு துணையாக, இணையாக இரும். உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு இவர்களுடைய முன்னும் பின்னும், வலதுபுறமும் இடதுபுறமும், மேலும் கீழும் எல்லா திசைகளிலும் இருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தியறல நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இவர்களுடைய இந்த இரு மகள்களை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த இரு மகள்களுடைய எதிர்காலத்திற்காக இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு திட்டத்திலும் அன்பு ஆண்டவரே நீர் உடனிருந்து அதில் வெற்றியை தாரும் ஆண்டவரே. இந்த மகள்களுக்கு நல்ல அறிவையும், ஞானத்தையும், இறை பயத்தையும், நல்ல எதிர்காலத்தையும் தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, நல்ல படிக்கின்ற ஆற்றலை, சக்தியை, நினைவாற்றலை கொடுத்து இவர்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இவர்களுக்கு வெற்றியை கொடுத்து, உற்சாகத்தை, ஆர்வத்தை கொடுத்து, வாழ்க்கையில் எந்தவித பராக்குகளுக்கும் இடம் கொடாமல் எந்த நோக்கத்தை மனதில் வைத்து அதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை சென்று அடைய தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்னை மரியாளின் பரிந்துரையும் நமக்கு முழுமையாக கிடைப்பதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.